ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி எப்பவும் போல் என்னோடய வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவுங்க. சாட்டர்டே லீவாக இருந்தாலுமே வந்து வீட்டு வேலைகள் இருக்கும். அதே மாதிரி தான். ஆனால் லஞ்ச் பாக்ஸ் கிடையாது. ஆனால் வந்துட்டு சமைக்கணும் இல்லையா, எல்லோரும் சாப்பிடுவாங்களா, அதனால் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, முட்டை குழம்பு தான் வந்து நான் வந்து பண்ணுறேன். முட்டை குழம்பு வந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற இந்த ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா கேட்பீங்க, சில தங்கங்கள் வந்து கேட்பீங்க, அக்கா ரெசிபி போடுங்க அப்படின்னு. அதனால் வந்து ரெசிபி நான் சொல்லிடுறேன். முட்டை குழம்புக்கு வந்து ஒரு 6 முட்டை நான் வந்து வேக போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை பொடக்குன்னு வெடிச்சு போயிருச்சுங்க. அதிலேருந்து எல்லாமே வந்து மஞ்சக்கருலாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அதில் ஒரு முட்டை உடஞ்சிருச்சுங்களா, அது தனியாக எடுத்துட்டுனா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு செலவெல்லாம் ஆட்டி வைக்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கரம் மசாலா இருக்குல்ல, கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கிட்ட மசாலா ஆட்டி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கினேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து தேங்காவை கொஞ்சம் வந்து உள்ளே போட்டு ஆட்டி வந்து நான் ஊற்றிட்டேன். இதில் நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அத்தைக்கு இந்த டைம் ஆயிடுச்சு, கிளம்பிகிட்ருக்காங்க. முட்டை குழம்பு வச்சிட்டு இருந்தேன். என்ன பண்ணணும், முட்டை குழம்பு இந்த பக்கம் வெந்துட்டுருக்கு, கரண்டி எடுத்து குழம்பு ஊற்றி சாப்பிடணும். எங்கள் அத்தை நான் இந்த கையில் வச்சுட்டுருக்கல, இதில் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. நான் வந்துட்டு சொன்னேன், சரி இதில் ஊற்றி எவ்வளோ நேரம் ஊற்றி சாப்பிடுவீங்களோ சாப்பிடுங்க, நீங்கள் வந்து உங்கள் வேலைக்கு வந்துட்டு 10 மணிக்கு தான் நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அத்தை சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பரணி வந்து பேனாவில் வந்து இங்கெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தான். ஸ்கூல் இருக்க போகிறது திங்கக்கிழமை. ஆனால் இவன் பாருங்க அட்வான்ஸாக ஒரு நாளைக்கு முன்னாடி, ஏன்டா தம்பி ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற்றி வச்சுட்ருக்குறேன் அப்படின்னா, இல்லைம்மா நான் மறந்துடுவேன், அதனால் எனக்கு ஞாபகம் இருக்கையில் வந்து நான் வந்து ஊற்றி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தான். இந்த சைடு சின்ன பெரிய தம்பி என்ன பண்ணான்னா, அவனுக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இப்போ கிரிக்கெட் ரீசெண்டாக விளாட ஆரம்பிச்சிட்டானா, கிரிக்கெட் பேட்டுக்கு இதெல்லாம் என்னமோ வாங்கியிருக்கான். இதெல்லாம் வாங்கி சுத்திலுன்னு என்னமோ புதுசாக நிறையா வாங்கியிருந்தான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு. அது எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு நேற்றெல்லாம் தொலைவிட்டு இருந்திருக்கிறா, காணோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எதேச்சியாக நான் வந்து கூட்டையில் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதாவது ஒரு பொருளை வந்து நம்ம வைப்போம், அந்த இடத்துல வச்சதுன்னு வந்து நம்ம மறந்துடுவோம். ஆனால் வந்து எவ்வளவோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு கலைச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் அது கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள்.